கர்த்தருக்கு சோதரம். விழுப்புரம் புதிய பந்தவ சபை வழங்குறதான தேவ சமாதான நேரம் என்ற நிகழ்ச்சியில் உங்கள் மத்தியில் கர்த்தரனை கொண்டு வந்ததுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்குவார். சங்கீதம் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில், தேவரின் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகி கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்குவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு இருள் ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். இருட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. இருட்டில் என்ன நடக்குது, என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்குது. அதுக்கு தான் நம்ம போகும்போது ஒரு கையில் ஒரு டார்ச் ஏதோ எடுத்துகிட்டு போகிறோம். அந்த வெளிச்சம் இருளை மேற்கொள்ளும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இருட்டு அதிகமாக இருந்தால் வெளிச்சத்தை மேற்கொள்ளும். ரொம்ப கும் இருட்டுன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி இருட்டில் சின்ன விளக்கு கொளுத்துனா தெரியாது. ஆனால் அந்த விளக்குடைய வெளிச்சம் அதிகமாக இருக்குமானால் அந்த இருட்டு அதை மேற்கொள்ளும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டோடைய வசனம் அப்படி தான் சொல்லுகிறது. வசனத்தை நான் வாசிக்கிறேன். திரும்ப அந்த வசனத்தை, தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகி கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்குவார். நம்முடைய இருளை வெளிச்சமாக்குறவர் நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாம் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஆண்டவர் வெளிச்சத்தை உண்டாக்கினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த படைப்பின் காரியம் இந்த 1ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரம் ஆதியாகம் 3ஆம் வசனத்தில், தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. 4ஆம் வசனம், வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எப்போவுமே வெளிச்சமும் இருட்டும் ஒன்றா இருக்காது. நல்லா கவனிங்க. எப்போவுமே ஒன்று இருட்டு இருக்கும், இல்லைன்னா வெளிச்சம் இருக்கும். இருளும் வெளிச்சமும் ஒரே இடத்துல இருக்காது, ஒன்றா இருக்காது. அவை ரெண்டுமே வெவ்வேறான குணாதிசயங்கள் கொண்டவைகள், வெவ்வேறான கிரியைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் ஆண்டோட பிள்ளைகள் நம்மை ஆண்டவர் வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்று சொல்லுகிறார். ஆனால் நமக்குள்ளே கொஞ்சம் இருட்டு இருக்க தான் செய்யுது. வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் இருந்தால் கூட, நமக்குள்ளே வெளிச்சம் பிரகாசித்தாலும் கூட, நாம் அநேக நேரங்களில் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தாலும் கூட நமக்கும் அநேக நேரங்களில் இருள் இருக்கிறதுனால இருட்டின் பிள்ளைகளாக, அந்த இருட்டின் பிள்ளைன்னு சொன்னால் பிசாசின் பிள்ளைகளாக நாம் மாறி போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்ல விதமாக தானே மனுஷனை உண்டாக்கினார். எரேமியாவில் சொல்லும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாவற்றை பார்க்கலாம் இருதயமோ திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது. இந்த இருதயம் தான் நிறைய காரியங்களை சிந்திக்கிறோம். இந்த இருதயத்தான் ஏன் காணிக்கை தரணும், ஏன் தசமபாகம் தரணும், ஏன் சபைக்கு போகணும், ஏன் ஊழியம் செய்யணும், ஏன் பாஸ்டருக்கு கூட உதவியாக இருக்கணும், ஏன் இப்படி இருக்கணும் அப்படி இருக்குன்னு சொல்லி எண்ணங்களெல்லாம் உருவாகிறது இந்த இருதயத்தில் தான். இந்த இருதயம் சரியாகுமானால், இந்த இருதயம் சீராகுமானால் அது நம்முடைய வாழ்க்கையே சீராகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வண்டி ரிப்பேர் ஆகிட்டால் ஒர்க் ஷாப்புக்கு கொண்டு போய் மெக்கானிக்கிட்ட கொடுக்கலாம். உங்களுடைய இருதயத்தை கொண்டு போய் எங்கே கொடுக்கறது, யார் அதை சரி பண்ணுறது? அதை சரி பண்ணக்கூடியவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எண்ணங்கள் சிந்தனைகளை ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஆராய்ச்சி செய்யும்போது, ஆராய்ந்து பார்க்கும்போது நம்முடைய இருதயத்தை கர்த்தர் சரிப்படுத்துகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இருதயத்தை சரிப்படுத்துகிறவர், இருதயத்தை உண்டாக்கினவர், அதில் நல்ல எண்ணங்களை உருவாக்குற நம்முடைய ஆண்டவராகிய இயேசு தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் இந்த வசனம் சொல்கிறது, கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்குவார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருள் இருக்குதா? இந்த இருள் வெளிச்சமாக மாற வேண்டுமா? வெளிச்சமாகிய இயேசு, ஒளியாகிய இயேசு நம்ம உள்ளத்துக்குள்ளே வாழ்க்கையில் வரணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சமாக வராத பட்சத்தில் அந்த இருள் போகாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நானே உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறேன். அந்த ஒளியினுடைய வெளிச்சம் நமக்குள்ளே வர வேண்டும், நம்முடைய இருதயத்துக்குள்ளே வர வேண்டும். முதல்ல இருதயத்துக்குள்ளே வரணும். அப்போ தான் வாழ்க்கை பிரகாசமாக மாறும். நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்களுடைய செயல்கள் நல்லா இருக்கும். நீங்கள் நல்லதை சிந்திச்சிங்கன்னா உங்கள் செயல்கள் நல்ல செயல்களாக காணப்படும். பொல்லாதவைகளை சிந்தித்தால் பொல்லாத செயல்களாக காணப்படும். ஆகவே நீங்கள் சிந்திக்கிறத குறித்து உங்களுடைய வாழ்க்கை செயல்கள் மாறுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நீங்கள் நல்லதை சிந்திக்க வேண்டும். நல்லதை சிந்திக்க வேண்டுமானால் நல்லவராக இயேசு சொன்னதை நாம் சிந்திக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்போதும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாகவே இருக்க வேண்டும்னு ஆண்டவர் சொல்கிறார். மத்தேயு சுவிசேஷத்தில் ஆண்டவர் சொல்கிறதான வார்த்தை 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்போது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, நீங்கள் உலகத்துக்கு எப்படி இருக்கலாம்,
வெளிச்சமாக இருக்குது. இந்த வெளிச்சம் எப்படி பிரகாசம்னா, ஒளி வந்தால் தான் அதனுடைய பிரகாசம் தான் வெளிச்சம். லைட்டு போட்டால் தான் இந்த ரூம் பிரகாசமாக இருக்குது. ஆகவே ஆண்டவர் சொல்கிறேன், நான் ஒளியாக இருக்கிறேன். அந்த ஒளியினுடைய பிரகாசம் தான் வெளிச்சம். ஆண்டவர் ஒளியாக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அந்த வெளிச்சத்தில் நாம் நடக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வெளிச்சம் வந்தால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விதமான காரியத்திலும் ஒரு மாற்றம் உண்டாகும். இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. நல்லா பாடுவாங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, நல்லா ஊழியம் செய்வாங்க. ஆனால் இன்னும் இருட்டிலே உட்காந்துட்ருப்பாங்க. சில நேரங்களில் சபையை விட்டு வர்றதுக்கு மனசு இருக்காது. உபதேசத்தை ஏற்றுக்கிறதுக்கு மனசு வராது. எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். தாய் சபை எப்படி நான் விட்டு வரது பாஸ்டர், எப்படி இதை விட்டு வரது, பாரம்பரியத்தை நான் விட்டு எப்படி வரது பாஸ்டர். ஆண்டோடைய வசனம் சொல்லுது, பாரம்பரியம் மனுஷருடைய பிரமாணங்கள். தாய் சபைன்றது யார் உண்டாக்குனது? மனுஷர்கள் உண்டாங்க. சபை ஒரே ஒரு சபை தான். அது இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட சபை. வேத புஸ்தகத்தில் பலவிதமான சபைகள், 7 சபைகள் இங்கே இருந்தால் கூட ஒரே ஒரு சபை தான். நம்முடைய ஆண்டவர் அவருடைய சொந்த இரத்தத்தினால் மீட்டு கொள்ளப்பட்ட விசுவாசிகள் ஒன்றாக கூடுகிற இடம்தான் சபை. இந்த சபையாகிய மணவாட்டியை ஆண்டவர் தம்மோடு சேர்த்து கொள்ள தான் சீக்கிரமாக இந்த பூமி வரப்போகிறார். ஆகவே நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, ஆனால் வசனத்தில் உங்கள் வாழ்க்கை அமையட்டும். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் வெளிச்சமாக இருங்க. உலகத்துக்கு எப்படி இருங்க? வெளிச்சமாக இருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லும் போது ஒரு உதாரணம் சொல்லுகிறார். யாரை சொல்லுகிறார்னா, யோவான் சானகனை சொல்லுகிறார். யோவான் சானகன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக இருந்தான். அவனுடைய வெளிச்சத்தில் நீங்களும் களிகூற மனதாக இருந்தீர்களேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிற ஒரு வெளிச்சமாக இருந்தான். நம்முடைய வாழ்க்கை கூட எரிந்து பிரகாசித்தால் தான் நாம் வெளிச்சம் கிடைக்கும். ஆண்டவர் சொல்கிறார் 14 வசனம் 5ஆம் அதிகாரம் மத்தேயு, நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்குவார். உங்கள் இருட்டான வாழ்க்கை வெளிச்சமாக மாறணுமா? ஆண்டவராகிய இயேசுவுடைய ஆகிய ஒளியிடத்தில் வாங்க. உங்கள் இருளை அவர் அந்தகார இருளை மாற்ற வல்லவராக இருக்கிறார். அந்த ஏசாயாவில் கூட அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. 9ஆம் அதிகாரத்தில் அது நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இயேசுவின் பிறப்புக்கு இது உதாரணமாக சொல்லப்படுகிற ஒரு வசனமாக இருக்கிறது. ஆகிலும் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாக ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டு இருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய தேசத்தை பிற்காலத்தில் மகிமைப்படுத்துவார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடிக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. நம்மேலே வெளிச்சம் பிரகாசித்தது இருக்கிறது. கிறிஸ்துவாகிய வெளிச்சம், இரட்சிப்பாகிய வெளிச்சம் நம்மேலே பிரகாசித்து இருக்கிறதுனால நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். ஆகவே இந்த வெளிச்சம் இருளாகிறதுக்கு நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. லூக்காவில் சொல்கிறார், உன் வெளிச்சம், உன் ஒளி இருளாகாதபடிக்கு எச்சரிக்கையாருன்னு சொல்கிறார். அணைஞ்சு போகக்கூடாது. அணைஞ்சிட்டா இருட்டாயிடும். உங்கள் தீபம் அணைஞ்சிட்டா, விளக்கு அணைஞ்சிட்டா அது இருட்டாயிடும். அதனால தான் வெளிப்படுத்தல கூட சொல்கிறாரு, உன் விளக்கு அணைந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாருன்னு சொல்கிறார். ஆனால் எனக்கு அன்பானவர்களே, இந்த வசனங்கள் சொல்லுகிறது, யோவான் ஸ்நானகனை குறித்து சொல்லும்போது அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். அவனுடைய வெளிச்சத்தில் நீங்களும் களிகூற மனதார்ந்தீர்கள் என்று சொல்லுகிறார். அநேகர் இன்றைக்கு சொல்லுகிற வாக்குத்தத்தமான வசனங்கள், ஆசீர்வாதமான வசனங்கள் என்னவென்று சொன்னால், ஏசாயா 60ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம், எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் கார்கள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். உன் வெளிச்சத்தினிடத்துக்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியினிடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்குவார். இந்த 2025 வருஷத்தில் இருளான வாழ்க்கை வெளிச்சமாக மாறணுமா? அது ஒளியாகிய இயேசு உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே வர வேண்டும். உங்கள் உள்ளத்துக்குள்ளே வந்தால்
உங்களுடைய உள்ளம் வெளிச்சமாகும். உங்களுடைய வீட்டுக்குள்ளே வந்தால் வீடு வெளிச்சமாகும். இருதயத்துக்குள்ளே வந்தால் இருதயம் வெளிச்சமாகும். வாழ்க்கையில் வந்தால் வாழ்க்கை வெளிச்சமாகும். ஊழியத்தில் வந்தால் ஊழியம் வெளிச்சமாகும். நீங்கள் செய்கிற காரியத்தில் வந்தால் நீங்கள் செய்கிற காரியங்களெல்லாம் வெளிச்சமாகும். கர்த்தர் இந்த 2025 வருஷத்தில் உங்களுடைய இருளெல்லாம் கர்த்தர் வெளிச்சமாக மாற்றுவார். அந்த வசனம் அப்படி தான் சொல்கிறது. கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்குவார். நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய இருட்டை நீர் வெளிச்சமாக மாற்றக்கூடியவர். அதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய நீரே உலகத்துக்கு ஒளியாக இருக்கிற ஆண்டவரே, அந்த ஒளியினிடத்தில் நாங்கள் வரும்போது அந்த ஒளியினுடைய வெளிச்சம் எங்களுக்குள்ளே பிரகாசிக்கிறது. நாங்களும் பூமிக்கு வெளிச்சமாக இருக்கிறோம். அதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய இருளெல்லாம் மாறுவதாக ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல வெளிச்சத்தை, உம்முடைய வசனத்தின் வெளிச்சத்தை, ஆவியின் வசன வெளிச்சத்தை, ஆண்டவரே உபதேசத்தின் வெளிச்சத்தை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கட்டளையிடும்படி செபிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு தம்முடைய பிள்ளைகளை, அவருடைய ஊழியங்களை, குடும்பங்களை, தனிப்பட்ட வாழ்க்கையை ஆசீர்வதியும். அவளுக்குள்ளே இருக்கிற எல்லா இருள் மாறுவதாக தொடர்ந்து நடத்தும். கனம் துதி மகிமெல்லாம் உமக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஜெபம் கேளும்.